வணக்கம். ஆர்எம் நியூஸ் தமிழ் வலைப்பதிவில் உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான சிறப்பு அறிவிப்பு. இன்றைய நம்முடைய தலைப்பு டெங்கு காய்ச்சலுக்கு இயற்கை மூலிகைகள். டாக்டர் ரஷிதா டிப்ஸ். முதலில் அம்மான் பச்சரிசி இலைகளை 10 கிராம் எடுத்து அதனை 100 மில்லி தண்ணீரில் கொதிக்க வைத்து 25 மில்லி வரை வற்றிக் கொள்ளுங்கள். இந்த கஷாயத்தை தினமும் எடுத்துக் கொள்ளுவது டெங்கு காய்ச்சலை குறைக்கவும் இரத்தத் தட்டு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவும். டெங்கு பாதிப்பின் போது பப்பாளி இலை சாற்றை 10 முதல் 20 மில்லி அல்லது 30 மில்லி அளவில் ஒரு நாளைக்கு 3 முதல் 4 முறை உட்கொள்ளலாம். இதன் மூலம் இரத்தத் தட்டு அணுக்கள் இயல்பான நிலைக்கு வந்து காய்ச்சலை குறைக்க உதவும். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை அதிகபட்சம் 3 நாட்கள் மட்டுமே முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்கள் மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம். இந்திய மருத்துவ அறிவியலான ஆயுர்வேதம் நோய் தடுப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இதன் வழிமுறைகளை பின்பற்றுவதால் நோயிலிருந்து தப்பி ஆரோக்கியமாக வாழ முடியும். டாக்டர் ரஷிதா டிப். இயற்கை மூலிகைகள் உங்கள் இரத்தத் தட்டு அணுக்களை சீராக்கி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 3 நாட்களுக்கு மேலாக முயற்சி செய்யாமல் மருத்துவரை அணுகுங்கள். டாக்டர் ராஷிதா அஷா ஆயுர்வேதா கிளினிக் மற்றும் தெரபி சென்டர், மோகப்பீர், சென்னை